ஒரு சிம்பிள் வேர்டு இன்னைக்கு ஒரு காமனான வேர்டாவே மாறிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு லே ஆஃப் அப்படின்னா என்ன அப்படின்றது. ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த லே ஆஃப் ப்ராசஸ் அப்படின்றது இந்த டெக்னாலஜி அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் நடக்குதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஃப்ரீக்வெண்டாவே ஐடி இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் லே ஆஃப் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா கண்டினியூஸா எவாலுவேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சப்போஸ் அண்டர் பெர்ஃபார்மரா இருக்காங்க அப்படின்னா பெஞ்சில் வச்சிருப்பாங்க முன்னாடி, ஃபயர் இமீடியட்டா பண்ண மாட்டாங்க. பட் இந்த டெக்னாலஜி இன்னைக்கு அப்கிரேட் ஆனதுனால குயிக்கா வந்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுறாங்க. தட் இஸ் கம்பெனி விட்டு டெர்மினேட் பண்ணிடுறாங்க. இந்த பர்டிகுலர் டிஜிட்டல் எரால ஏஐ டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியை கம்ப்ளீட்டா ரீஷேப் பண்ணிடுச்சு. இந்த டெக்னாலஜி தான் இண்டஸ்ட்ரி மட்டுமே ரீஷேப் பண்ண கிடையாது, ரிக்வயர்மெண்ட் ஆஃப் தி இன்ஜினியர்ஸுமே நீ கம்ப்ளீட்டா ரீஷேப் பண்ணிடுச்சு. ஏன்னா 2024 வரைக்கும் இருந்த கதை வேற, இப்ப இருக்கக்கூடிய ரெக்வயர்மெண்ட் அண்ட் ஃபியூச்சர் ரெக்வயர்மெண்ட் இஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இதுக்கு முன்னாடிலாம் ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் பிரான்ச்ல நீங்க ஜாயின் பண்ணி படிச்சாவே போதும், உங்களுக்கு கண்டிப்பா ஐடில ஒரு வேலை கிடைச்சிரும். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்க பேக் போன் ஆஃப் தி ஐடி இண்டஸ்ட்ரீஸே சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் தான். ஸோ அவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்ன்றது கிடையாது. ஐக்கியூ ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், மேத்தமெட்டிக்கலி இன்க்ளைண்டா இருக்க ஸ்டூடெண்ட் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. முக்கியமா கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு பெராமீட்டரை வச்சுமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அடாப்டபிலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 6 மாசமோ 1 வருஷமோ ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கேண்டிடேட் இண்டஸ்ட்ரியோட அட்மாஸ்பியருக்கு அடாப்ட் ஆகணும். ஒரு ஸ்டூடெண்டால அடாப்ட் ஆக முடியல அப்படின்றது இன்டர்வியூ ப்ராசஸை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் ரெக்ரூட் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த பிரான்ச் படிச்சிருந்தாலுமே ரெக்வயர்மெண்ட் இருந்துச்சு. அது இல்லாம முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிரான்ச் படிச்ச ஸ்டூடெண்டாலே சால்வ் பண்ண முடியக்கூடிய சுச்சுவேஷனா இருந்துச்சு. பட் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இப்படி கிடையாது. நீங்க ஜென்ரலிஸ்டிக்கா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், சிவில் படிச்சிருக்கேன், மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேன் அப்படின்னா ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கான டிமாண்ட் கண்டிப்பா கிரியேட் ஆகாது. ஏன்னா இன்னைக்கு ரிப்பீட்டடா நடக்கக்கூடிய ஒர்க் எல்லாத்தையுமே ஏஐ டெக்னாலஜி கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஃபியூச்சர்ல இன்னும் 10x ஸ்பீட்ல இம்ப்ரூவைஸ் ஆகும். நீங்களும் இன்ஜினியரிங் பிரான்ச்சை சூஸ் பண்ணும் போது இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரியும் ஃபியூச்சர் ரெக்வயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியும் பிரான்ச்சை நீங்க சூஸ் பண்ணல அப்படின்னா ஃபியூச்சர்ல நீங்க சஃபர் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் ரொம்பவே வைடரா மாறிடும். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் இன்னைக்கு நிறைய ஹைபிரிட் கோர்சஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ ஃபியூச்சர்ல உங்களோட ஜாபை நீங்க செக்யூர் பண்ணிக்கணும் அப்படின்னா மல்டி டிசிப்ளினரியில நீங்க வந்து ஸ்பெஷலைஸ்டா இருந்தா மட்டும்தான் யூ ஏபிள் டு கெட் அ ஜாப். தட் இஸ் நீங்க ஒரு டொமைன்ல படிக்கிறீங்க, நீங்க படிக்கக்கூடிய டொமைன் இன்னொரு டொமைனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போகுது, அதுதான் வந்து ஃபியூச்சரோட ரெக்வயர்மெண்ட். இதுதான் ஜெனரலா மல்டி டிசிப்ளின் சொல்லுவாங்க. அப்ப நீங்க எல்லாருமே பண்ணக்கூடிய தப்ப நீங்க பண்ணாதீங்க. ஈஸி படிச்சதான் ஆப்பர்ச்சுனிட்டி, சிஎஸ்சி படிச்சதான் ஆப்பர்ச்சுனிட்டி, பிளைண்டா எல்லாரும் பின்னாடி ஓடாதீங்க. ரியலா உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அதை பேஸ் பண்ணி ஒரு பிரான்ச் சூஸ் பண்ணுங்க, அதுக்கான ஜஸ்டிபிகேஷனை கொடுங்க. இன்னைக்கு நம்ம ஈகோ சிஸ்டம்ல, நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ஈகோ சிஸ்டம்லயே ஹைபிரிட் பிரான்ச்சஸ்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ்ல. The branch which is nothing but electrical and the computer science and engineering. So இந்த branch நம்ம ஏன் hybrid branch னு சொல்றோம் அப்படின்னா, if you look at the graph you able to understand very clearly. So இதுல கவர் பண்ற chapters பாருங்க, that is subjects பாருங்க. computer science and engineering related papers 36% papers வந்து படிக்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பேப்பர்ஸ் 43% படிக்கிறாங்க. அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 21% ஆஃப் பேப்பர்ஸ் படிக்கிறாங்க. தட் இஸ் இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல 3 முக்கியமான வெர்டிகல்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து கவர் பண்றாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ அப்போ நீங்க ஃபியூச்சர்ல ஒர்க் பண்றதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இண்டஸ்ட்ரியிலும் போயிட்டு ஒர்க் பண்ணலாம், எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியிலும் போயிட்டு ஒர்க் பண்ணலாம், எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியிலும் ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம இன்டெப்தா போனோம் அப்படின்னா சப்ஜெக்ட்ஸை எவ்வளோ ஸ்மார்ட்டா டிவைட் பண்ணிருக்காங்க அப்படின்றது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ இஃப் யூ லுக் அட் தி கிராஃப் வெரி கேர்ஃபுல்லி. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் கோர் இன்ஜினியரிங் பேப்பர்ஸ் 16.85% வெயிட்டேஜ் இருக்கு. பவர் இன்ஜினியரிங் ஆல்சோ இட்ஸ் கம்ஸ் அண்டர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் 5.62%. கோர் எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எம்போர்டட் சிஸ்டம் பார்க்கும்போது we have 4.49 plus 6.74%. அண்ட் ப்ரோக்ராமிங் பாருங்க, ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இங்கே வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கு. 19.10% ஆல்மோஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் பேப்பர்ஸ் தான் படிக்கிறாங்க. அண்ட் இந்த பேப்பர்ஸ் எல்லாமே விச் ஆர் ஆக்சுவலி காமன் டு ஆல் டிபார்ட்மெண்ட். ஸோ அப்போ இங்கே 3 டிபார்ட்மெண்ட்டை மெர்ஜ் பண்றாங்க. ஹைபிரிட் கோர்ஸ் இதனால இதை நம்ம சொல்றோம். ஸோ ஹைபிரிட் கோர்ஸ் சூஸ் பண்ணி ஃபியூச்சர்ல படிக்கும் போது ஒரு ஸ்பெசிஃபிக்கான டொமைன்ல மட்டுமே கிடையாது, மல்டிபிள் டொமைன்ஸ்ல நீங்க ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த ரியல் பவர் ஹவுஸ். உங்களை நீங்க ஃபியூச்சர்ல சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னா இசி டிபார்ட்மெண்ட், ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் சூஸ் பண்றதை விட ஃபியூச்சரிஸ்டிக்கா நம்ம யோசிக்கும் போது எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆப்ஷன். இது ஏன் நான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்றேன் அப்படின்னா
ஃபியூச்சர் டெக்னாலஜிக்கு இந்த கோர்ஸ் எவ்வளோ அருமையா ஒர்க் பண்ண போகுது அப்படின்றத பாருங்க. ஏன்னா அந்த எலக்டிவ் பேப்பர்ஸ் நம்ம பார்க்கும்போது இந்த ஃபிளெக்சிபிள் லேர்னிங் சிஸ்டம் இதுமே ஒரு மார்க்கெட்டிங் வேர்டா இன்னைக்கு மாறிடுச்சு. ஆக்சுவலா ஃபிளெக்சிபிள் அப்படின்றது உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் படிக்கணும்னு நீங்க சூஸ் பண்ணி படிக்கிறது. இது டிஃபால்ட்டாவே அண்ணா யூனிவர்சிட்டி சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட் தான். ஸோ இஃப் ஐம் டாக்கிங் அபவுட் திஸ் ஃபிளெக்சி மாடல், தட் இஸ் நம்மளோட எலக்டிவ் பேப்பர்ஸ் நம்ம பார்க்கும்போது என்னென்ன வெர்டிகல்ஸ்ல கவர் பண்றாங்க அப்படின்றத பாருங்க. பவர் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங். சப்போஸ் நீங்க பவர் பிளான்ட்ஸ்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் ஆல் த வெர்டிகல்ஸ் விச் ஆர் ரிலேட்டட் டு தி பவர் ஜெனரேஷன். டேட்டா சயின்ஸ்ல ஒர்க் பண்ணணும் சார், நான் ஏஐல ஒர்க் பண்ணணும்னா எஸ் யூ ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஈவன் டீப் லேர்னிங் கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ், வைப் கோடிங் ஆல்சோ இருக்கு நம்மளோட எலக்டிவ் பேப்பர்ஸ்ல. கம்ப்யூட்டர் டெக்னாலஜிஸ்ல பாருங்க, கிரிப்டோகிராஃபி அண்ட் சைபர் செக்யூரிட்டி, கம்பைலர் டிசைன், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், சிஸ்டம் டிசைன், எத்திக்கல் ஹேக்கிங், கிளவுட் கம்ப்யூட்டிங், பிளாக் செயின் டெக்னாலஜி. ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம சேர்த்தணும் அப்படின்னாவே ஆல்மோஸ்ட் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ல கவர் ஆகக்கூடிய 50% பேப்பர்ஸ் இங்க வந்து கவர் ஆயிடுது. இது மட்டுமே கிடையாது, நான் பிகினிங் ஆஃப் த வீடியோல சொன்ன மாதிரி நீங்க என்ன டொமைன்ல படிக்கிறீங்களோ ஒரு சப்ஜெக்ட், இன்னொரு டொமைனுக்கு அந்த டொமைன் எக்ஸ்பர்ட்டை நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத பொறுத்து தான் ஃபியூச்சர் இருக்க போகுது. ஸோ திஸ் இஸ் வாட் ஹியர் இட் இஸ் கிவன், அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ அப்ப நீங்க intelligent control system, VLSI design, computer control in power system, deep learning for electrical system application, industry 5.0, one of the emerging technology, already industry 4.0 இருக்கு, advancement in electronic welfare systems and cyber physical system. So advanced technology கான elective papers எல்லாமே இருக்கு. and முக்கியமா emerging technologies ஆன AR VR, digital twin, it is going to create a big impact in future. அப்ப நீங்க 2030 லலாம் நீங்க வந்து ஒரு பவர்ஃபுல் இன்ஜினியரா இருக்கணும், உங்களை டிமாண்ட் அதிகப்படுத்தணும் அப்படின்னா டிஜிட்டல் ட்வின் இஸ் டூ இம்பார்ட்டன்ட். robotics and automation, DevOps, quantum computing, edge and fog computing. So almost emerging technologies எல்லாமே கவர் பண்ணிடுறாங்க. அண்ட் எல்லாருமே சொல்லக்கூடியது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் படிங்க, வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரீஸ்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றது ட்ரூத் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இங்க நம்ம எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கும் போது you will have again opportunity to work with the e-vehicle industries. இல்ல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது design of motors and power converters of electric vehicle, battery management systems. இந்த ரெண்டு ஏரியால தான் ஒரு huge opportunities கிடைக்க போகுது. and electrical vehicle and testing, this is also the area where huge opportunities will be created in future. so அப்ப இந்த elective papers பார்க்கும்போதே தெரியும் நான் ஏன் இந்த branch வந்து hybrid branch னு சொல்றேன். and 2030ல உங்களோட இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனை நீங்க செக்யூர் பண்ணணும். and also அடுத்த 30 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னா this is going to be the fantastic choice, electrical and computer science and engineering. எல்லாருமே ஜெனரலிஸ்டிக்கா சொல்றது ஈசி டிபார்ட்மெண்ட் தான் சூப்பர், ஈசி சூஸ் பண்ணுங்க, செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில ஃபியூச்சர்ல வரப்போகுது அப்படின்னு. எல்லாருமே அப்ப ஈஸியா சூஸ் பண்ணா எப்படி உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும்? காம்படிஷன் தான் அதிகமாகும். எண்ட் ஆஃப் த டே இருக்கக்கூடிய காம்படிஷன்ல நீங்க உங்களோட ஸ்கில் செட்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு உங்களை நீங்க ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். டைவர்சிஃபை பண்ணுங்க. இன்ஜினியரிங் அப்படின்றது செமிகண்டக்டர்ஸ் மட்டுமே கிடையாது. we have wide scope of opportunities, multiple verticals. அதுவும் முக்கியமா இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பேப்பர்லையும் சூஸ் பண்ணி படிக்கும் போது ஃபியூச்சர்ல உங்க ஜாபை செக்யூர் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மல்டிபிள் வெர்டிகல்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். அதனால ஜஸ்ட் இந்த க்ரௌடை ஃபாலோ பண்றது, யூடியூப்ல அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, மாமா சொன்னாங்க, அத்தை சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட் இதான் சூஸ் பண்றான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஈசியை நோக்கியே நீ போயிட்டு இருக்கிறாங்க. ஈசி டிபார்ட்மெண்ட் மட்டும் பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிடையாது. you have plenty of other departments also. so உங்களோட பிரான்ச் செலெக்ஷன் ப்ராசஸ்ல you have to be very careful. ஜென்ரிக்கா இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ்லாம் இல்லாம you have to give more priority to the hybrid branches like electrical and computer science and engineering. அட்மிஷன் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே கண்டிப்பா நீங்க கேட்கலாம். நீங்க டவுட்ஸ் கேட்கறதுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப்போட குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. போஸ்டர் குரேஸ், be happy to assist you.